வெல்கம் டு மூவி மீடியா மக்களே. இன்றைக்கி நாம் தமிழ் டப்பிங்கில் இருக்கக்கூடிய தெலுங்கு த்ரில்லர் படங்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படங்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். சரி வாங்க என்னென்ன படங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். பத்தாவதாக பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன 118 அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அவருக்கு வந்து ஒரு நாள் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சாகிற மாதிரி கனவு வருது. அதே கனவு இன்னொரு வாட்டியும் அதே ரூமில் இவர் ஸ்டே பண்ணும்போது திரும்பியும் வருதுங்க. ஏன் வந்து இவருக்கு இந்த கனவு வருது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அதை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவியோட ஸ்டோரிக்காகவே வந்து இந்த மூவியை வந்து நீங்கள் நம்பி பார்க்கலாம். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா லூசி ட்ரீம்னு ஒரு கான்செப்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவின்னு இதை கண்டிப்பாக சொல்லுவேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே வேறு லெவலில் இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவின்னு இதை கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஹாட் ஸ்டாரில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன சக்கரயுகம் தி ட்ராப் படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு ஒரு கேஸ் வருது. ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் அவங்க மர்மமான முறையில் வந்து இறந்து கிடக்கிறாங்க. இந்த கேஸை ஹீரோவான போலீஸ் ஆஃபீஸர் வந்து சால்வ் பண்ணாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட ஆக்சுவல் மெயின் பார்ட். நல்ல ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவிங்க. கிரிப்பிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த் வாட்சான படம் தான். அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவிங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஹைடிம்பா படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரீஸாக சில மிஸ்ஸிங் வந்து நடக்குது. அதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே லேடிஸாக தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்க, அதை ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹாரிஃபைங்காகவும் இருக்குங்க. ஒரு சில இடத்துல ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்குங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. மற்றபடி வந்து இந்த படம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த முக்கியமாக அந்த படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ தனியாகவே உட்காந்து பாருங்கள். ஆஹா பிளாட்ஃபார்மில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன வி படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, விங்கிற ஒருத்தன் ஒரு சில பேரை கொண்டுட்டு போலீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளூவை வந்து கொடுத்துட்டு போயிடுறான். இது வந்து போலீஸ்க்கு வந்து செம சேலஞ்சிங்காக இருக்குங்க. இவன் ஏன் வந்து இதெல்லாம் பண்ணுறான், எதுக்காக அதெல்லாம் வந்து க்ளூவை விட்டுட்டு போகிறான் அப்படிங்கிறத வந்து போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவி உண்மையிலே வந்து நல்ல த்ரில்லிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் முக்கியமாக நானி, அவரோட ஆக்டிங் வந்து சூப்பராகவே இருந்தது. இந்த மூவியில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் சினிமாட்டோகிராஃபியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் படம். அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு ஒர்த் வாட்சான ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தை. நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன டெவில் த பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு பிரிட்டிஷ் ஸ்பையாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு டாஸ்க் ஒன்று தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜமீன்தார் வீட்டில் ஒரு லேடியும் வந்து இறந்து போகிறாங்க. இந்த கேஸையும் வந்து சைமல்டேனியஸாக நம்ம ஹீரோவுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இதை அவர் சால்வ் பண்ணாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன்னா கிளைமேக்ஸ் மட்டும் ரொம்ப கமர்ஷியலாக வச்ச மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரு ஒர்த் வாட்சான படம் தாங்க. அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவி. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன ஹிட் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹோமிசைட் டீமில் வந்து இருக்கிறாருங்க. நம்ம கதையில் ஒரு பொண்ணு வந்து காரை எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறா. அங்கே போகிற வழியில் யாரோ வந்து இந்த பொண்ணை வந்து கடத்திடுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா, பின்னாடி இருந்து இந்த கடத்தலுக்கான ரீசன் என்ன, அப்புறம் இந்த பொண்ணை கடத்தினது யார், ஹீரோ வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவியில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, த்ரில்லர் மூவினாலே ஒரு கொலை நடக்கும், அதை பேஸ் பண்ணி தான் வந்து படங்கள் வந்து மூவ் ஆகும். ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா நல்லா பரபரப்பாக பண்ணியிருந்தாங்க. த்ரில்லர் மூவிஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான படங்க. அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவி. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸான செவ்வாய்க்கிழமை படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் சில மர்மமான முறையில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இது கொலை தானா? அப்போ இதெல்லாம் யார் பண்ணுறா? அதை போலீஸ் ஆஃபீஸரான நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அதுதான் அந்த படத்தோட மொத்த பிளாட்டுங்க. செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மூவி. அன்பிரடிக்டபிளான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. முக்கியமாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டில் தான் வந்து படமே இருக்கும். அப்படி இருக்குங்க. பட் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் 18+ கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஹாட்ஸ்டாரில் வந்து தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸுங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன ஆவ் படம் தாங்க. நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிக்கான ஒரு படம்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. படத்தோட ஸ்டோரி பிளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூவியில் 4 விமன் கேரக்டர்ஸ் அவங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை தாங்க சொல்கிறாங்க. எல்லாருக்குமே அவங்களோட லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. இவங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடச்சதா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவியில் ஸ்க்ரீன் ப்ளே ஃபீமேல் லீட் பண்ண 4 கேரக்டர்ஸுமே வந்து சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த மூவியில் வர கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுங்க மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாசா திரைப்படம் தான். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி ஒன்று ரயில்வே ட்ராக்கில் வந்து கிடைக்குது. இந்த டெட் பாடியை பற்றி நம்ம ஹீரோ வந்து விசாரிக்கிறாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியும் வந்து ரன் பண்ணிட்டு வராரு. ஸோ ஊரில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன கேசஸையும் எடுத்து விசாரிப்பார். ஸோ இந்த டெட் பாடியை பற்றி விசாரிக்கிறாருங்கிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவியில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை சொல்லுவாங்க. அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து மைண்ட் ப்ளோவிங்காக இருந்தது. அப்புறம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நல்ல காமெடி ஃபன்னாக வந்து சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அந்தளவுக்கு வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன விருப்பாக்ஷா படம் தான். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா நிறைய கொலைகள் நடக்குது ஒரு ஊரில். அந்த கொலைகளோட மர்மத்தை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இதுவும் சிமிலராக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மூவி மாதிரி தான் இருக்குங்க. இந்த மூவிலையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்புறம் ஒரு சில ஹாரர் எலமெண்ட்ஸ்லாம் செமையாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கூட செமையாக இருக்குங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. பட் ஃபேமிலியோட பார்க்க முடியாதுங்க. மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான மூவி. ஸோ கண்டிப்பாக பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள்.